உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் குழந்தை மருத்துவர் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1878 ஜூலை 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் சர் ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கும் பிரான்சஸ் டோடார்ட் மெக்டொனால்ட் கேமரனுக்கும் 4ஆம் குழந்தையாக பிறக்கிறார் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன். இவர் கூட பிறந்தவங்க 2 எல்டர் சிஸ்டர்ஸும் ஒரு எல்டர் பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சர்ஜனா, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரியாகவும், அதாவது மருத்துவ அறுவை சிகிச்சை பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பிறந்த ஓராண்டுக்குள்ள 1879ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அம்மாவான பிரான்சஸ் டோடார்ட் மெக்டொனால்ட் கேமரன் கிட்டத்தட்ட அவங்களுடைய 31 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அதாவது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அம்மா 1848ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவங்க 1879ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 31 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. இது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய குடும்பத்துக்கு பேரிழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனையும் இவர் கூட பிறந்த 3 பேரையும் இவருடைய அப்பா தான் தனி ஒரு நபராக இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1883ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே சிறந்த கல்வித்திறனை வெளிப்படுத்தி நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1888ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லோக்கல் ஸ்கூல்ல 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால தொடர்ந்து அங்கு இவருடைய மிடில் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேட்ல இருந்தும் அதே லோக்கல் ஸ்கூல்லேயே இவருடைய கல்வியை தொடர்ந்து படிக்க தொடங்குறாங்க. இறுதியாக 1891ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய மிடில் எஜுகேஷனையும் அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனை இவருடைய அப்பா 1891ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிளிஃப்டன் காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது பேரளவில் ஒரு காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு ஹை ஸ்கூல் தான். ஸோ அங்கு சேர்ந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் இவருடைய உயர்கல்வியின் போது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு அறிவியலின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக சயின்ஸ்லேயே நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்கள்லையுமே இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால இந்த இயற்கை வரலாறு மற்றும் இயற்கை அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடவும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் படித்து வந்தாங்க. அடுத்து 1895ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த கிளிஃப்டன் காலேஜில் இருந்து முடிக்கிறாங்க. பிறகு அதே கிளிஃப்டன் காலேஜிலேயே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது வந்து 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அந்த பிரிஸ்டல்லே இருக்கக்கூடிய கிளிஃப்டன் காலேஜில் தொடர்ச்சியாக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து படிக்கிறாங்க. படித்து ஓராண்டுக்கு பிறகு 1896ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் வந்து இவருடைய 18 வயதில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டல்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே மறுபடியும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த 1896ஆம் ஆண்டு. இவருடைய அப்பா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அங்கே தான் இவருடைய அப்பா வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரியாக பணிபுரிஞ்சு வராங்க. இவர் வந்து அதனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் எம்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதாவது எம்ஏ அப்படின்றது இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸாக தான் படித்து வந்தாங்க.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற எம்ஏ டிகிரி ஆனது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும், அது மாஸ்டர்ஸ் டிகிரியாக இல்லாமல். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதுக்கப்புறமா அதே ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற எம்ஏ டிகிரி ஆனது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். குறிப்பாக இதே மாதிரி இங்கிலாந்தில் 2 யூனிவர்சிட்டிஸில் இங்கிலாந்திலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் கூட மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி அந்த எம்ஏ டிகிரி எடுத்து தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இங்கிலாந்தோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. இதுக்குண்டான ஸ்காலர்ஷிப்புக்காக இவர் நிறைய எக்ஸாமினேஷன்ஸும் அட்டன் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1897 இந்த காலகட்டத்தில் கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்ற மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் கிளாஸ்கோவில் இருக்கக்கூடியது, அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அப்பாவான ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது இவருடைய அப்பா பண்ணக்கூடிய சாதனை. இது ஒரு பக்கம் இருக்க 1898ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்காலர் இன் சயின்ஸ் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. ஸோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்ச ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வெறும் 2 இயர்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருடைய எம்ஏ டிகிரியை பாதியிலே நிப்பாட்டுறாங்க. 1898ஆம் ஆண்டு பாதியிலே இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோல இருந்து இவருடைய அப்பாவுடைய அனுமதியோட இங்கிலாந்தோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே இவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக ஃபவுண்டேஷன் ஸ்காலர் இன் சயின்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கம் தான். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான் செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது. ஸோ அங்கே 1898ஆம் ஆண்டிலிருந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஏ டிகிரி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டும் ட்ரைபாஸ் 1 ட்ரைபாஸ் 2 அப்படின்னு செமஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி குறிப்பிடப்படும். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. அதாவது இந்த அறிவியல் பாடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்திலெல்லாம் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கிடையாது. ஸோ அதனால் இவர் வந்து பிஏ எடுத்து படித்தாங்க. பிஏ டிகிரி இவர் வந்து அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து பெறணும் அப்படின்னா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணால் இவர் வந்து பிஏ டிகிரியை வந்து பெற முடியும். ஒருவேளை இவர் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 மட்டும் முடிச்சா கூட இவருக்கு வந்து பிஏ டிகிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதுக்கப்புறமா ஜியாலஜி, புவியியல், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக இந்த மினராலஜி, கனிமவியல், அதுக்கப்புறமா பயாலஜி, உயிரியல், இது போன்ற பாடங்கள் எல்லாம் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ அதை எடுத்து தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ட்ரைபாஸ் பார்ட் 1 இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தாங்க. இவர் அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தா இவருக்கு டிகிரியானது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து வழங்கப்படும். ஸோ அதை எடுத்து இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1900ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அப்பாவான ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து சர் பட்டத்தை பெறாங்க. ஸோ 1900ஆம் ஆண்டிலிருந்து தான் இவருடைய அப்பா சர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சர் ஹெக்டர் கிளேர் கேமரன், அதாவது இவருடைய அப்பா வந்து எம்பிபிஎஸும் முடிச்சிருந்தாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டியும் முடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மருத்துவ அறுவை சிகிச்சை பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதெல்லாம் தான் இவருடைய அப்பாவுக்கு சர்பட்டம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு இவருடைய அப்பா போலவே மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக 1901ஆம் ஆண்டு இவர் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் இவர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜிலேருந்து முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இந்த சமயம் இவருக்கு 23 வயது இருந்தது. இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுது. அது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே போய் படிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு ஸ்காலர்ஷிப், யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து வழங்கப்படுது.
ஏன்னா இவர் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ட்ரை பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸில் பாஸ் பண்ணியிருந்தனால. ஸோ இதனால் இந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி 1901ஆம் ஆண்டு இங்கிலாந்தோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து இவருடைய மருத்துவ கல்விக்காகவும் மருத்துவ பயிற்சிக்காகவும் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மருத்துவமனையாகவும் இருந்தது. அதே சமயம் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் தரப்பில் ஒரு மெடிக்கல் ஸ்கூலும் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் இருந்தது. அதுதான் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவமும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து படிக்கிறாங்க, மருத்துவ பயிற்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் துறை, அங்கே வந்து ப்ரொஃபஸர் பிரம்ப்ரி அப்படின்ற ஒரு பேராசிரியர் இருந்தாங்க, உடலியல் பேராசிரியர். அதே மாதிரி ஏஇ பாய்காட் அப்படின்னு இன்னொரு பேராசிரியர். ஸோ அவங்களுக்கு இவர் வந்து உடலியல் பாடத்தை பயிற்சியாகவும் பாடமாகவும் படித்தும் பயிற்சியாகவும் மேற்கொண்டு வந்தாங்க. அதாவது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து மருத்துவம் படிக்கும்போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக அந்த மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸையும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து படித்தாங்க. அதில் பர்டிகுலராக ஃபிசியாலஜி வந்து அந்த ப்ரொஃபஸர் பிரம்ப்ரி அண்டு ஏஇ பாய்காட் அவங்களுக்கு கீழே படித்தாங்க. மேலும் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜியாகவும் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ப்ரொஃபஸர் பிரம்ப்ரி வந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஃபிசியாலஜி உடலியலை கற்பிக்கும் போது அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை நேரடியாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி விளக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்றது. அந்த பொறுப்பில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே. அதுலேயும் குறிப்பாக ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது. ஸோ அதை அந்த உடலியல் பேராசிரியர் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது நேரடியாக வந்து அனிமல்ஸை பயன்படுத்தி, விலங்குகளை பயன்படுத்தி அந்த விலங்குகளினுடைய உடலில் எப்படி வந்து அந்த உடலியல் செயல்பாடு நடக்குது அப்படின்றத மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக சர்ஜரி பண்ணி மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி. அதை தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து தொடர்ச்சியாக அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ கல்வியையும் கைஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. இந்த நிலையில தான் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சர்ஜன்ஸுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் முயற்சி செய்ய தொடங்குறாங்க. மேலும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ், அதனுடைய லைசன்ஸையும் பெறணும் அப்படின்னு இவர் வந்து நினைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பெற்றால் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மருத்துவராகவும் இவர் வந்து தகுதி பெற முடியும். ஸோ அதுக்குண்டான முயற்சி 1905ஆம் ஆண்டு கை கொடுத்தது. ஏன்னா இவருடைய 27 வயதில் 1905ஆம் ஆண்டு இவர் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும், அதே சமயம் லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் LRCP அப்படின்ற லைசன்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டையுமே 1905ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பெறாங்க. கூடுதலாக இதே 1905ஆம் ஆண்டு இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பாதியில் நிப்பாட்டினா அந்த MA டிகிரி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. அதே சமயம் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து எக்ஸாமினேஷனுக்காக மருத்துவ பட்டத்துக்கு உண்டான, குறிப்பாக வந்து பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதுக்குண்டான, அது வந்து BCR அப்படின்னு அழைக்கப்படும் லட்டினில். ஸோ அதுக்குண்டான அந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணுறாங்க. இறுதியாக 1906ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ஸ்காட்லாந்துடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய MA டிகிரியும் முடிக்கிறாங்க. அதே சமயம் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய BCR அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்லேயே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து BMும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அதை படிக்கிறாங்க. அது 1907ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த நிலையில் இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய லைசன்ஸ் தான் பெற்றிருந்தாங்க. அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் பெறக்குண்டான எக்ஸாமினேஷன் இவர் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப் பெற்றாங்க, ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய லைசன்ஸ் பெற்றாங்க. இப்போ வந்து 1908ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் பெற்றாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை 1908ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா அதாவது இதில் ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி வந்து இவர் இங்கிலாந்தில் இருந்துக்கிட்டே கிளாஸ்கோ அதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருந்துக்கிட்டே கேம்பிரிட்ஜ் அப்படின்னு இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி MA டிகிரிலாம் முடித்தார் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இவர் வெளியே இருந்து படித்தாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் அங்கே போய் எழுதிட்டு வந்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுக்கு போய் MAக்கு உண்டான எக்ஸாமினேஷனும், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கு போய் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அவைகளுக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ஸும் இவர் வந்து எழுதி அந்த தகுதியை பெற்றாங்க. இதுக்கப்புறம் இதே 1908ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 30 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து டோரத்தி ஹில் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஷார்ட்டா டோரா ஹில் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த பெண்ணை திருமணம் பண்ண பிறகு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான டோரத்தி ஹில் கேமரன், அதாவது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான டோரத்தி ஹில் கேமரனுக்கும் 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கிறதுக்கு உண்டான மெடிக்கல் ட்ரைனிங் வந்து மேற்கொள்கிறாங்க, மெடிக்கல் எஜுகேஷனும் மேற்கொள்கிறாங்க. அதே சமயம் அந்த ஒரு எக்ஸாமினேஷனை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து எழுதணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல்லையே இவர் ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரிஸ் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக ஜாயின் பண்ணி ஒரு மெடிக்கல் ட்ரைனிங்கையும் மேற்கொண்டு வந்தாங்க. இதே சமயம் டாக்டர் ஆஃப் மெடிசனும் படித்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அந்த மருத்துவ பயிற்சி முடிக்கிறாங்க, ஹவுஸ் பிசிஷியன் அப்படின்ற பதவி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் ஒரு அவுட் பேஷன்ஸ் ஆஃபீஸராக அதே கைஸ் ஹாஸ்பிட்டலில் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து அவர் பதவி உயர்வை பெற்று அனஸ்தட்டிஸ்டாவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவராகவும் நியமிக்கப்படுறாங்க. நோயாளிகளுக்கு இந்த அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒர்க்கில். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் அதே கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் 1910ஆம் ஆண்டு இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட், அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதி முடிக்கிறாங்க. முடிச்ச இதே 1910ஆம் ஆண்டு இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியனாக உதவி மருத்துவராக பதவி உயர்வு ப்ரமோஷனை பெறாங்க. அதைத் தொடர்ந்து 1911ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூலில் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு சப் டீனாக வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து அசிஸ்டன்ட் பிசிஷியன், அதே சமயம் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு சப்டீன், அந்த பொறுப்புகளில் இவர் பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1912ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் அதே கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய டீனாவே நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது. அந்த பொறுப்பை ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பண்ண தொடங்குறாங்க. மேலும் 1913ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸோடைய பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டன் அப்படின்ற சிட்டி, அங்கே ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஒன்று 1913ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய செக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி, தெரபியூட்டிக்ஸ் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அந்த துறைகளினுடைய அந்த பிரிவுகளினுடைய வைஸ் பிரசிடெண்டாக பிரைட்டனில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து மீட்டிங் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். அது ஒவ்வொரு இடங்களில் நடத்தப்படும். அப்போ வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸோடைய பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டனில் நடத்தப்பட்டது. அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனில்
நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவத்துக்கு, அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்துக்கு, அதுக்கப்புறமா சர்ஜரிக்கு உண்டான செக்ஷன் இருக்கும், பெத்தாலஜி நோயியலுக்கு உண்டான செக்ஷன், ஃபிசியாலஜிக்கு உண்டான செக்ஷன், அதே மாதிரி இந்த ஃபார்மகாலஜி மருந்தியலுக்கு உண்டான செக்ஷன், தெரப்பியூட்டிக் சிகிச்சை முறைக்கு உண்டான செக்ஷன், அதுக்கப்புறமா டயட்டெட்டிக்ஸ் உணவு முறைகளுக்கு உண்டான செக்ஷன், அப்படி இது மாதிரி பல செக்ஷன்ஸ் இருக்கு. அதில் இந்த செக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி, தெரப்பியூட்டிக்ஸ் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அந்த செக்ஷன்ஸ் உடைய வைஸ் பிரசிடெண்டா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1914ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் இவர் பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1914ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பெறாங்க. இதே காலகட்டத்தில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து குழந்தை மருத்துவத்தில் ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. அது வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம். அது வந்து இந்த காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற பேரை பெறாமல் டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்ற பேரில் இருந்தது. குழந்தைகளின் நோய்கள் அப்படின்ற டைட்டில். அது பிற்காலத்தில் தான் 1960கள் இந்த காலகட்டத்தில் தான் அந்த துறையை பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு தனி ஸ்பெஷாலிட்டியாக மாறினது. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், கைனகாலஜி பெண் நோயியல், அதே மாதிரி கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்தமாலஜி கண் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது அது 1960களில் உருவானது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறையும் இதே மாதிரி தான் அப்செட்ரிக்ஸ் கைனகாலஜி இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஆண்டுகளில் உருவாக தொடங்கினது. ஸோ அதனால் இந்த 1914 காலகட்டத்தில் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்னு இருந்தது. ஸோ இவர் வந்து குழந்தைகளினுடைய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆய்வுகளில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் ஈடுபட தொடங்குறாங்க. மேலும் குழந்தைகளினுடைய உணவு முறை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து ஒரு புக்கையே இவர் வந்து எழுதுறாங்க. அந்த புக்கை 1915ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. டயட் அண்ட் டிசீஸ் இன் இன்ஃபன்சி அப்படின்ற டைட்டில். இன்ஃபன்சி அப்படின்னா கை குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ கை குழந்தைகளில் உணவு முறை மற்றும் நோய் குறித்த ஒரு புக்கு இது 1915ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் கெசட் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கெசட் ஒன்று கைஸ் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து நடத்தப்பட்டது ஒரு ஜேர்னல். அந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டல் கெசட்டோடைய ஒரு எடிட்டராகவும் இந்த காலகட்டத்தில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து கூடுதலாக சில பணிகளை செஞ்சாங்க. குறிப்பாக குழந்தைகளினுடைய நரம்புகள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. குழந்தைகளினுடைய பதற்றம் அடையக்கூடிய தன்மை குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது குறித்த ஒரு புக்கை 1919ஆம் ஆண்டு த நர்வஸ் சைல்டு அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒரு புக்கானது மிகப்பெரிய ஒரு பாப்புலர் புக்காக வந்து மாற தொடங்குது. இதுக்கப்புறம் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இங்கிலாந்து முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவராகவும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1920ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிசியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஃபுல் ஃபிசிசியனாக முழு மருத்துவராக பதவி உயர்வை பெறாங்க. ஆனால் இவர் வந்து அதுக்கு பதிலாக ஒரு பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவராக அதே கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய இந்த சில்ட்ரன்ஸ் வார்டில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் தான் அதை விருப்பப்பட்டு அந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிஷியன் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ அதுக்காக இவர் வந்து 1920ஆம் ஆண்டு பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்டாக மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் 1925ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து ஒரு லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு மருத்துவ விரிவுரையானது ஒன்று உருவாக்கப்பட்டது. மெடிக்கல் லெக்சர் அது வந்து வருடம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் வழங்கப்படும். தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து வருடம் அந்த லம்லியன் லெக்சர்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1925ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் தான் அந்த ஒரு லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாமிட்டிங் இன் இன்ஃபன்சி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் மெடிக்கல் லெக்சர் அந்த மருத்துவ விரிவுரையை லம்லியன் லெக்சரராக இருந்து 1925ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதே வந்து அந்த லெக்சரையே இவர் வந்து எழுதியும் அதே சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாமிட்டிங் இன் இன்ஃபன்சி அப்படின்ற டைட்டிலை எழுதியும் பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1926ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்ற ஒரு புக்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய இன்னொரு மீட்டிங் வந்து நடந்தது. அது 1927ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அதாவது பீடியாட்ரிக் செக்ஷன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1927ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி
சில கௌரவங்களையும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பெற்று வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1928ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அப்பாவான சர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அவர் வந்து இந்த 1928 நவம்பர் 22 அன்னைக்கு அவருடைய 85 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அப்பா 1843 செப்டம்பர் 30 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. இவருடைய அம்மாவை விட 5 வயசு ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து 1928 நவம்பர் 22 அன்னைக்கு அவருடைய 85 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு துயரமா இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் தொடர்ச்சியாக இவருடைய பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு இதே மாதிரி இந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல, குறிப்பாக இங்கிலாந்துடைய ஈஸ்ட் சசெக்ஸில் இருக்கிற ஈஸ்ட்போர்ன் அப்படின்ற இடம், அங்கே வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் வந்து 1931ஆம் ஆண்டுக்கு உண்டானது அங்கே நடந்தது. அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் செக்ஷன், அதாவது பீடியாட்ரிக் செக்ஷனுடைய ஒரு பிரசிடென்டாகவே 1931ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் நடந்தபோது இவர் வந்து வைஸ் பிரசிடென்டாக தான் இந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரனில் நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் 1931ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு பிரசிடென்டாகவே நியமிக்கப்பட்டுறாங்க அந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் செக்ஷனுடைய பிரிட்டிஷ் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங்கில். இதுக்கப்புறமா ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இன்னும் பல்வேறு விதமான புத்தகங்களையும் எழுதி வந்தாங்க. குறிப்பாக 1933ஆம் ஆண்டு த நர்வஸ் சைல்டு அட் ஸ்கூல் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில், த நர்வஸ் சைல்டு அட் ஸ்கூல் அப்படின்ற அந்த டைட்டில் இன்னொரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒரு புக்கும் பாப்புலரான ஒரு புக்காக மாற தொடங்குது. இதுக்கிடையில் இதே 1933ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு கவுன்சிலராகவும் எக்ஸாமினராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் கவுன்சிலாகவும் எக்ஸாமினராகவும் நியமிக்கப்படுறாங்க. 1935ஆம் ஆண்டு கவுன்சிலோடைய மெம்பர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் விலகுறாங்க. அடுத்து 1937ஆம் ஆண்டு எக்ஸாமினர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்ல இருந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் விலகிடுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் 1939ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய எக்ஸாமினராக 2வது முறை இவர் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1943ஆம் ஆண்டு தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இவருடைய 65 வயதில் தான் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய எக்ஸாமினர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து வெளிவராங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய அந்த பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற பதவியில் இருந்தும், அதே மாதிரி கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் டீன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக, ஒரு ஆலோசனை மருத்துவராக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய மீட்டிங்கும் நடந்தது. அப்போ அதனுடைய டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் மீட்டிங்லையும் ஒரு பிரசிடெண்டாக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு குழந்தை மருத்துவ சங்கம் ஒன்று பிரிட்டனில் இருக்குது. அதனுடைய அந்த பிபிஏ, பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக மோட்டார் யூனியன் அண்ட் யுனைடெட் பிரிட்டிஷ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, அதனுடைய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது மோட்டார் யூனியன் அண்ட் யுனைடெட் பிரிட்டிஷ் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி குறித்த அந்த வேலையை ஸ்டடியை பண்ண தொடங்குறாங்க. அதாவது அறிவியல் வரலாற்றில் அறிவியலினுடைய வளர்ச்சி, மருத்துவத்தினுடைய வளர்ச்சி, அந்த மருத்துவம் மற்றும் அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு காரணமான நபர்கள், அவங்களினுடைய ஒர்க்கை வந்து அவங்களினுடைய வாழ்க்கையை வந்து இவர் எழுதுறாங்க, பயோகிராஃபி வந்து எழுதுறாங்க. அதில் குறிப்பாக லார்ட் லிஸ்டர், அவர் வந்து சர் ஜோசப் லிஸ்டர். இந்த ஜோசப் லிஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் தான் ஆன்டிசெப்டிக் பயனியராக இருந்தவர். ஸோ அவர் வந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய அப்பாவுடைய நண்பராகவும் கூட இருந்தவர். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு 1948ஆம் ஆண்டு லார்ட் லிஸ்டர் த ஃப்ரெண்ட் ஆஃப் மேன் அப்படின்ற டைட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு நபர் சர் ஜோசப் பேங்க்ஸ் அப்படின்னு அவருடைய பயோகிராஃபியை 1952ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கைஸ் ஹாஸ்பிட்டல், இவர் பணிபுரியக்கூடிய கன்சல்டிங் ஃபிசிஷியனாக இப்போ பணிபுரியக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல், அதனுடைய வரலாறையும் எழுதுகிறாங்க. அதில் குறிப்பாக 1726ஆம் ஆண்டிலிருந்து 1948 இந்த காலகட்டத்துக்குள்ள கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சி குறித்த வரலாறை இவர் எழுதுறாங்க. அது 1954ஆம் ஆண்டு மிஸ்டர் கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டைட்டில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் எழுதி பப்ளிஷ் பண்றாங்க. இதை தொடர்ந்து 1956ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அவங்க தரப்பிலிருந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு ஆர்டினரி டிகிரி ஆஃப் எல்எல்டி ஆனது வழங்கப்படுது. எல்எல்டி அப்படின்னா
லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் தான் இந்த ஒரு எல்எல்டி ஹானரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்றது. ஸோ அந்த எல்எல்டி ஹானரி எல்எல்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து 1956ஆம் ஆண்டு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுக்கு வழங்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சொசைட்டி ஆஃப் அப்பாத்தகேரிஸ், அதாவது மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான ஒரு சங்கம், அந்த சொசைட்டி ஆஃப் அப்பாத்தகேரிஸோடைய வரலாறு குறிப்பாக அது 1617 1815 வரைக்கும் 198 ஆண்டுகள் இந்த காலத்துக்கு உண்டான அந்த ஒரு வரலாறு, அதை வந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து டாக்டர் செசில் அப்படின்ற ஒரு மருத்துவர், டாக்டர் செசில் வால் அப்படின்னு அவர் கூட சேர்ந்து எழுதுறாங்க. அது வந்து நோட்ஸ் ஆன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அப்பாத்தகேரிஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் எழுதுறாங்க. அது வந்து E.A. அண்டர்வுட் அப்படின்ற இன்னொரு நபர் வந்து எடிட்டராக இருந்து அதை பண்ணாங்க. இதுக்கிடையில் ஒரு பெண் ஒருத்தவங்க 1919 காலகட்டத்தில் பிறந்தவங்க, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு டான்ஸர். அவங்க வந்து டமாரா ஃபின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஃபுல் பேர் வந்து டமாரா செனரோபா ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லி, அவங்களோட சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு புக்கை வந்து இவர் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து எழுதுனாங்க. அது வந்து மருத்துவம் சார்ந்தெல்லாம் கிடையாது, பொதுவான ஒரு புக்கு. அது 1958ஆம் ஆண்டு த லிட்டில் கிங் த புக் ஆஃப் 20 நைட்ஸ் அண்ட் 1 நைட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனும் அந்த டமாரா ஃபின்ஸ் அப்படின்ற பெண்ணும் 1958ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் தான் துரதிர்ஷ்டவசமாக ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக இருதயத்தில் கோளாறு ஏற்பட்டு, அந்த பாதிப்பின் காரணமாக 1958 ஏப்ரல் 1 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது 80 வயதை கடந்து இவர் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது ஜூலை 17 1958 வந்திருந்தால் இவருக்கு வந்து 80 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே துரதிர்ஷ்டவசமாக 1958 ஏப்ரல் 1 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய மனைவி மற்றும் 2 மகள்கள் அவங்கெல்லாம் இறந்து போனாங்க. ஸோ இது வந்து ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப். இது ஒரு புறம் இருக்கு. 1963ஆம் ஆண்டு இவர் இறந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனும் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த நோட்ஸ் ஆன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அப்பாத்தகேரிஸ் அது வந்து 1963ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஸோ ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் வந்து வாழும்போது செய்த சில சாதனைகள், சில குழந்தை மருத்துவத்தில் இவர் பண்ண விஷயங்கள், அதில் முக்கியமாக த நர்வஸ் சைல்டு, அதுக்கப்புறமா த நர்வஸ் சைல்டு அட் ஸ்கூல் அப்படின்ற இந்த 2 புத்தகங்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பாப்புலரான புத்தகங்களாக இருந்து வருது. குறிப்பாக குழந்தை மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மன ரீதியாகவும் அவங்களினுடைய நரம்பியல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அறிகிறதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த த நர்வஸ் சைல்டு அண்ட் நர்வஸ் சைல்டு அட் ஸ்கூல் இந்த 2 புத்தகங்களும் வந்து ரொம்ப உதவியாக இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட படைப்பை எழுதிய ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.